கொடுங்கப்பா. ஓகே. மூணாம் தேதி ஆனா கரெக்டா வட்டி வந்துடணும். வட்டி கட்டாம உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் நல்லது இல்லை. இல்ல, கரெக்டா கொடுத்துருவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா வீடு தான் கரெக்டா கொடுத்துருவாரு. எனக்கு மேனேஜர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி, போலாம்ப்பா. சொல்லுங்க சார். அப்பா நீங்க போங்க, இதை வந்துடுறேன். டேய் வாடா, பையில கூடுறா. என்னப்பா நீ உன் வீட்டு பத்திரத்தை உனக்கு நீயே அடமானம் வச்சுக்கிற? இப்போ வரைக்கும் இது என்னோட அப்பா வீடு. அதுக்காக அப்பா கிட்டே பத்திரத்தை வாங்கிட்டு காசு கொடுப்பியா? பின்ன 7.5 லட்சம் ரூபாய் சும்மா தூக்கி கொடுத்துட்டு என்ன வட்டி கட்ட சொல்றியா? பெத்த அப்பா கிட்டே வட்டி வாங்குவியா? டேய், இங்க எல்லா அப்பாவுமே பெத்த அப்பா தான்டா. டயலாக்க மாத்துங்கடா. ஆனாலும் நீ பண்றது ரொம்ப ஓவர்ப்பா. 3 ரூபா வட்டி ரொம்ப அதிகம்பா. ஏய், அதுல 1/4% உனக்கு தரங்கிறத மறந்துடாத. அதுக்காக தான்ப்பா இந்த வேலைக்கே நான் ஒத்துக்கிட்டேன். இங்க பாரு, ரொம்ப முக்கியமான விஷயம். எங்க அப்பா தானே அசால்ட்டா விட்டுறாத. மாசம் 3ஆம் தேதி வட்டி வரலனா 4ஆம் தேதி காலையில் வீட்டு வாசல் வந்து நிக்கணும். புரியுதா? அதுக்கு தான் இந்த 1/4 பங்கு. சரிப்பா, சரி வா போலாம். நீ எங்க வர? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வா. எங்க அப்பா அங்கதான் நின்றுட்டு இருப்பாரு. அப்புறமா வா. போலாமாப்பா? போலாமா? என்னங்க, என்னாச்சுங்க? பணம் கிடைச்சதா? கிடைச்சது சீதா, பேங்க்ல கட்டியாச்சு. ராஜா, இந்த வீட்டை காப்பாத்திட்டடா. உங்க அப்பாவுக்கு வர இருந்த பெரிய அவமானத்தை நீ தடுத்துட்ட. இதுக்குதான் அன்னைக்கே இந்த வீட்டை எங்களுக்கு வித்திருந்தா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குமா? 4 பிள்ளைங்க இருந்தோம். நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சோம். நீ எங்களை கைவிடலடா ராஜா. எனக்கு நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டுமா. முதல்ல அப்பா கிட்ட சொல்லி இன்னைக்கு வாங்கின பணத்துக்கு மாசம் மாசம் எப்படி வட்டி கட்டுறதுன்னு பார்க்க சொல்லுங்க. 7.5 லட்சமா? ஆமா சீதா, கடன் வாங்கியிருக்கோம். மாசம் 3% வட்டி. வட்டி மட்டும் 22,500 ரூபாய் கட்டணும். டேய் ராஜா, என்னடா இது? வேற என்னமா பண்ண சொல்றீங்க? அதுக்காக அநியாய வட்டிக்காடா பணம் வாங்குவீங்க? கேட்ட உடனே வேற யாருமா நமக்கு எடுத்து தருவா? உங்க அப்பா எப்படி மாசம் மாசம் அந்த வட்டி காசை கட்டுவாருன்னு யோசிச்சு பாத்தியா? மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. நம்ம வீடு ஏலத்துக்கு போறதை விட இன்னைக்கு பணம் கட்டுறது தாமா முக்கியம். அதுவும் பணத்தை நான் தான் ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் தான் வட்டியும் அசலுமா கட்டணும். தயவு செஞ்சு யோசிக்காம பேசாதீங்க. ஒரு நாள் பிரச்சனையை தீர்க்க இப்படி வாழ்நாள் பிரச்சனையா மாத்திட்டியடா. அதுக்கும் ஒரு வழி இருக்கு. ரெண்டு பேரும் கிளம்பி நேரா மலர் வீட்டுக்கு போங்க.
அவ வீட்டுக்கு எதுக்குடா? ஏற்கனவே போய் அவமானப்பட்டது பத்தாதா? இப்ப இருக்கிற நிலைமையில காசு பெருசா அவமானம் பெருசான்னு பார்த்தா நமக்கு காசு தான் பெருசு. அதுக்காக மா, முதல்ல சொல்றத கேளுங்க. நேரா மலர் வீட்டுக்கு போங்க. அவளை பார்த்து, மலரு மலரு, நம்ம வீட்டை விற்க போறோம், நீ வந்து அங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு ஒரே ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்ல மட்டும் கையெழுத்து வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் சொன்ன விலைக்கு நம்ம வீட்டை நானே வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறமா எந்த கடன் பிக்கல் புடுங்கல் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். என்னங்க, ராஜா சொல்றதும் சரிதானங்க. நீங்க ஏன் மலர் வீட்டுக்கு போய் பேசி பார்க்க கூடாது? போன தடவை நடந்தது மறந்து போச்சா உனக்கு? அது ராஜாவும் ரவியும் கோவப்பட்டு பேசுனதுனால அவளும் அப்படி பண்ணிட்டா. இவங்க யாரும் வேண்டாங்க. நாளைக்கு நீங்க மட்டும் தனியா போங்க. அவ நிச்சயமா மாட்டேன்னு சொல்ல மாட்டா. ஏன்பா, இன்னுமாப்பா நீங்க அந்தஸ்து கௌரவத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? கிளம்பி போய் அவகிட்ட பேசிட்டு வந்து சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிக்கிற வழியை பாருங்க. சரி, போறேன். இப்ப கையோட முதல் வேலையா அவளை போய் பாருங்க. பாண்டி, இந்தடா டீ. சக்கரையே இல்ல? அப்படியா? ஆமா. இல்லையே, போட்டனே. அப்ப நம்மளே நீ என்ன இந்த குச்சி பாரு. குடு. ஏய், இவ்ளோ சக்கரை இருக்கு, சக்கரே இல்லைன்னு சொல்ற? நீ குச்சல்ல, அதான் இனிப்பா இருந்திருக்குது. அப்படியே போட்டனா? சொல்லுங்க, போனக்காரி என்னாச்சு? நான் அவளோட வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். ஏன் வீட்ல யாரும் இல்லையா? அவளுக்கு ஃபோன் பண்ணி வெளியே வர சொல்லு. ஏய், அம்மா கால் பண்றாங்கடா. என்ன ஐசியமாகுது? பேசு பேசு பேசு. ஹலோ மா. மா, எப்படிமா இருக்க? எங்கடி இருக்க? மா, வீட்ல தாமா இருக்கேன். ஏன், என்னமா ஆச்சு? உங்க அப்பா உன் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறாரு, போய் பாரு. அம்மா, அப்பாவா? அம்மா. என்ன? டேய், அப்பா வீட்டு வாசல்ல நிக்கிறாராம். வா போய் பார்க்கலாம். அப்பா, அப்பா, உள்ள வாங்கப்பா. அப்பா, வாங்கப்பா. உள்ள வாங்க. பா, ப்ளீஸ் பா, உள்ள வாங்கப்பா. பாடி ஏய், போய் டீ இத பாரு, வாங்கப்பா. உன்னை பாக்குறதுக்கு நான் வரல. சரி, என்ன விஷயம் சொல்லுங்கப்பா.
பா என்னப்பா இது? என் வீட்டை நான் விற்க போறேன். சும்மா பங்கு வேணும் அது இதுன்னு அங்க வந்து நிக்க கூடாது. உனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறதுக்கான என்ஓசி தான் இது. கையெழுத்து போடு. பா வீட்டை எதுக்குப்பா விக்கிறீங்க? இந்த பார், அதை உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதை கேட்கறதுக்கான உரிமையும் உனக்கு கிடையாது. எனக்கு கேக்குற உரிமை இல்லனா அதுக்கு எதுக்குப்பா என்ஓசி எடுத்துக்கிட்டு என்ன பாக்குறதுக்கு வந்தீங்க? இங்க பார், உங்ககிட்ட வெட்டியா பேசிட்டு இருக்கிறதுக்காக நான் இங்க வரல. கையெழுத்து போடு. நீங்க ராஜாக்கு தான் வீட்டை விற்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா. தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்கப்பா. எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா? சொன்னதை மட்டும் செய். கையெழுத்து போடு. பா நான் உங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன்பா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வீட்டை மட்டும் விக்காதீங்கப்பா. இந்த பார், உன்னால கையெழுத்து போட்டு தர முடியுமா முடியாதா? மலரே, ஒரு கையெழுத்து தானே, போட்டு குத்துறேன். ம். பா சாரிப்பா, என்னால என்ஓசில கையெழுத்து போட முடியாது. என் வீட்டை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. என்ன மலரே இப்படி பண்ணிட்ட? டேய், இன்னைக்கு அவரு கோச்சிட்டு போனாலும் ஒரு நாள் நான் பண்ணது நல்லதுதான்னு புரிஞ்சுப்பாரு. ஆனா அவரோட வீடு கைய விட்டு போச்சுன்னா திரும்ப வராது பாண்டி. உனக்கு புரியுது, ஏன் அவருக்கு புரியல? ரொம்ப பாவம் பாண்டி அவரு. இன்னமும் எங்க அண்ணனுங்களே நம்பிட்டு இருக்காரு. சரி விடு மலரே, நீ தான் கையெழுத்து போடல, பாத்துக்கலாம். சீதா, இந்தாங்க. மலரு என்னாச்சுங்க? மலர் என்ன சொன்னா? கையெழுத்து போட்டு கொடுத்தாளா? என்னங்க என்னாச்சு? கையெழுத்து போட சொன்னா போட வேண்டியதானே? அதை விட்டுட்டு அண்ணன் சரியில்லை நொண்ணன் சரியில்லைன்னு எனக்கு அட்வைஸ் பண்றா. என் பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அவனுங்க என்ன இவள மாதிரி நம்மள ஏமாத்திட்டு போயிருவாங்கன்னு இவ நினைச்சிட்டு இருக்காளா? இவ பண்ணதே நம்பிக்கை துரோகம். குடும்ப மானத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு என்கிட்ட நியாயம் பேசிட்டு இருக்கா. கையெழுத்து போட்டாளா இல்லையா? முடியாதுன்னு சொல்லி என் மூஞ்சில மறுபடியும் கரிய பூசி அனுப்பிட்டா. என்னங்க இப்போ பணத்துக்கு என்னங்க பண்றது? இவ்வளவு கௌரவமா இருந்துட்டு வெளியில போய் கடன் கேட்க மனசு வர மாட்டேங்குது சீதா. வேற என்னங்க செய்யறது? ரேவதிட்ட கேட்டு பாரு. நீங்க வேற, நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுல இருந்து அவ போனே எடுக்கிறது இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன் சீதா. என்னங்க? என் உடம்பும் மனசும் இன்னும் அதே தெம்போட தான் இருக்கு. அதுக்கு நான் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க வேலைக்கு போவீங்க? எப்படி போவீங்க? அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, எத்தனை மணி நேரமா இருந்தாலும் சரி, அது எந்த ஷிஃப்டா இருந்தாலும் சரி, நான் வேலைக்கு போறேன், கடனை கட்டுறேன். இது நம்ம வீடு, நம்மளை விட்டு போக விட மாட்டேன். என்னம்மா இருக்கு? இப்பெல்லாம் எனக்கு முன்னாடியே நீ டீ கடைக்கு வந்துடுற. முகம் என்னடா? கடன் பட்டார் நெஞ்சை போல் கலங்கினான் இலங்கை வந்த மாதிரி ரொம்ப வாட்டமா இருக்கடா. ஆமாண்டா, பெரிய கடன்ல சிக்கிட்டேன்.
ஏண்டா சுய நினைவோட தான் இதெல்லாம் பண்ணியா? எவனாச்சும் வீட்டு மேல அநியாய வட்டிக்கு கடன் வாங்குவானா? அப்ப எனக்கு வேற வழி தெரியலடா. உனக்கு எவன் இந்த ஐடியா கொடுத்தது? ராஜா தான். உன் அண்ணன் தலைப்பட அடிச்சுக்கினாரடா. வேணா வேணா, அவனுக்கு உன்னை நடுத்தெருல நிறுத்திடுவானுங்கன்னு அன்னைக்கே சொன்னாரடா. இப்ப பாத்தியா, அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சு. மாசம் ஆனா வட்டி கட்டணும்டா. எப்படிடா கட்டுவ? நான் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே உனக்கு எவன் வேலை தருவான்? கொஞ்சம் கஷ்டம்தான்டா. அதுக்கு தாண்டா நீலா நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். டே நீலா, எப்படியாவது யாரையாவது பிடிச்சி ஒரு 25,000 சம்பளத்துக்கு ஒரு வேலை வாங்கி கொடுறா. அது எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. சரி, உனக்காக நான் ட்ரை பண்றேன். ஆண்டி 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 ஒரு நிமிஷம். உமாவுக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு. அவளுக்கு நான் காஃபி போட்டு தந்துடுறேன். அப்புறம் நீங்க போட்டுங்க, சரியா? அண்ணி, இன்னைக்கு என்ன டிஃபன்? பொங்கல் செய்யலான்னு இருக்கேன். தூக்கம் வருமே. நான் காலையில என் தூக்கத்தை கெடுத்துட்டு வந்து செய்யறது உங்களுக்கு தூக்கம் வருதோ? சரி, அப்ப லஞ்சுக்கு முருங்கக்காய் மாங்காய் சாம்பார், வாழைத்தண்டு பொரியல். அச்சச்சோ, ஏன் என்னாச்சு? உமாவுக்கு வாழைத்தண்டு பிடிக்காதே. நார்னரா பல்லுல சிக்கிக்கும்னு சொல்லுவா. அப்போ கிச்சனுக்கு வந்து அவளுக்கு பிடிச்சத சமைச்சு எடுத்துட்டு போக சொல்லுங்க. அண்ணி, நான் எதுவுமே சொல்லல அண்ணி. உமா ஆபீஸ்க்கு ரெடி ஆயிடுவா. நான் காஃபி கொண்டு போனோம். ஆண்டி ஆண்டி, இப்போ நீங்க வந்து காஃபி போடுங்க. சூப்பர். அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவோம். உமா ரெடியா? என்னம்மா இவன் இப்படி இருக்கான்? அட வீடுமா, அவன் அப்பத்துல இருந்தே அப்படிதான். ஏதோ புதுசா பாக்குற மாதிரி கேக்குற. உனக்கு டிகாஷன் போட்டு வச்சிருக்கேன், போய் காஃபி போட்டு குடி. சரி. மேகலா, என்னம்மா பண்ற? மொத்த குடும்பத்துக்கும் மறு ஒளிபரப்பு பண்றதே எனக்கு வேலையா போச்சு. அத்தை, முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் பண்றேன். வாழைத்தண்டு பொரியல், வெண்டைக்காய் கூட்டு. அப்படியே ரசத்துக்கு அப்பளம் பொரிச்சிருமா? சரிங்க அத்தை. மாமா வாக்கிங் போயிட்டு வந்துட்டாரு, காஃபி போட்டு கொடுத்துரு. சரிங்க அத்தை. மேகலா, இப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறிய, உனக்கு என்ன தலையெழுத்தா? என்ன வேற என்னமா செய்ய சொல்ற? நான் ஒன்னு சொல்றேன், நீ கேக்குறியா? சொல்லு. இந்த பாரு, செய்யற வேலைய அப்படியே போட்டுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணி போட்டுட்டு உன் ரூம்ல போய் படுத்து தூங்கு. என்னமா சொல்ற? நான் சொல்றத மனசுல வச்சுக்கோ. உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டா எனக்கு பயங்கர தலைவலி, என்னால எந்த வேலையும் செய்ய முடியலன்னு சொல்லு. அப்ப இந்த வேலையெல்லாம் யார் செய்வாங்க? ஏன், 2 பொம்பளைங்க இருக்காளுகள்ல, அவளுக்கு செய்யட்டும். என்ன யோசிக்கிற? போதும், ஓன்னு சொல்றேன்ல. ஓடி.